வணக்கம். இந்த பதிவு சனிக்கிழமை. ஸோ நம்மளுக்கு யார் யார் என்னென்ன மினிஸ்ட்ரி எடுக்க போகிறாங்கன்றது தெரியாது. கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்குன்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக மண்டே இன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு நியூஸ். சைனா நிறைய கோல்டெல்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு. சமீப காலமாக கோல்டு விலை நிறைய ஏறிடுச்சு. நாங்கள் இன்னமெல்லாம் கோல்டு வாங்க போகிறது கிடையாது, அது கூல் டவுன் ஆகட்டும், $1,200 டம்முன்னு கோல்டு கீழே விழுந்துச்சு. நேத்து மட்டுமே கோல்டு க்ளோஸ் டு அபவுட் 3.3%. டாலர் டேர்ம்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் $80, $79.7. என்ன ஒரு ஃபால்ன்றது நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. அதாவது இந்த ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் $200 கிராமுக்கு விழுந்திருக்கு. அதாவது $200 தானேன்றது நீங்க நினைக்காதீங்க. கோல்டுல $200 உழுவுறதுன்றது பயங்கரமான விஷயம். இது எத்தனை பேத்துக்கு தெரியும்ன்றது தெரியாது. கோல்டு மார்க்கெட்ல, ஹோல்சேல் மார்க்கெட்ல 1 kg கோல்டு விற்கிறாங்களே, 1 kg கோல்டு இன்னைக்கு இப்போ நீங்க கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,340 போயிட்டு இருக்கு பர் கிராம். ஸோ தட் மீன்ஸ் 73 lakhs 38,000, ரைட்? 73 lakhsனே நீங்க வச்சுங்க. 73 lakhs ஒரு கோல்டு, 1 kg கோல்டு வாங்கி விற்கிறாங்களே ஹோல்சேல் டீலர்ஸ், அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ரைட்? ஒரு சின்ன மனசுல கெஸ் வச்சுங்களேன். வெறும் $2,500 $3,000 சம்பாதிப்பாங்க பர் கேஜிக்கு. நான் கிராமுக்கு பேசல, பர் கேஜிக்கு 73 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? 73,38,000 அவனுக்கு $2,000 $2,500 $3,000 லாபம் வந்துச்சுன்னா பெரிய விஷயம். அப்ப பர் கிராமுக்கு $200 மாறுதுன்னு சொன்னால் நினைச்சு பாருங்களேன். பர் கேஜிக்கு அவன் ஆல்மோஸ்ட் பேசுறது $2 லட்ச ரூபா அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ மார்க்கெட் ஹோல்சேல் மார்க்கெட் கோல்டு அண்ட் சில்வர்ல பயங்கர தின் மார்ஜின்ல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் ஹோல்சேல் ரேட்ல அந்த அளவுக்கு நீங்க பார்கெயின் பண்ண முடியாது. நீங்க நகை கடைக்கெல்லாம் போயிட்டு சேதாரம், செய்கூலி இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு இவ்வளவு குறைங்கன்னு சொன்னா டக்குன்னு குறைச்சிடுவாங்க. பட் ஹோல்சேல் மார்க்கெட்ல குறைக்க மாட்டாங்க. நேற்று ஆல்மோஸ்ட் 3.3% $80 பக்கமா குறைஞ்சிருக்கு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் மேசிவ் ஃபால், 6.68% ஃபால், பெரிய ஃபால். ஒரே ஒரு நியூஸ், ரைட்? அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சென்ட்ரல் பேங்க் நியூஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை, அண்ட் பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாலிடிக்ஸ் மிக 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 அவசியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுங்க. சரியா? சரி, நம்ம சில்வருக்கு வரலாம். நேற்று சில்வர் மட்டுமே ஹோல்சேல் ரேட்ல ஆல்மோஸ்ட் 6,000 rupees பர் கேஜி கீழே விழுந்திருக்கு. இந்தியன் ருபி டேர்ம்ஸ்ல ருபி அதே லெவல்ல தான் இருக்கு, 83.50 83.53 அந்த லெவல்ல தான் இருக்கு. ஆனா கோல்டு அண்ட் சில்வர் விழுந்தது மேசிவ். இது எக்ஸப்ட் ஃபார் இந்த ஒரே ஒரு செய்தி, சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் இன்னமெல்லாம் நான் வாங்க போறது கிடையாது, குறையட்டும் அதுக்குமா பார்த்துக்கலான்றது. இப்போ அது மட்டும் இல்ல, காப்பர் ஆல்மோஸ்ட் 5% விழுந்துச்சு. பிரெண்ட் க்ரூட் ஒரு 0.5% விழுந்துச்சு. பிரெண்ட் க்ரூட் தான் நம்ம வாங்குறது. 89.44, 89ல $79.44 போயிட்டு இருக்கு. அண்ட் 0.54% கீழே விழுந்துச்சு. டாலர் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங் ஆச்சு. இன்ஃபேக்ட் கோல்டு உளுந்ததுக்கும், கோல்டு பெருசா கீழே விழுந்துச்சு, அதுக்கும் டாலர் ஸ்ட்ராங் ஆனதுக்கும் ஒன்றும் பெரிய இது கிடையாது. டாலர் ஒரு 0.8% தான் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. பட் அந்த 0.8 ஆனதுக்கு இது இவ்வளவு மேசிவா கீழே விழுந்ததுக்கு சம்பந்தம் கிடையாது. பார்க்கலாம். யூஎஸ்ல எல்லாமே பாசிட்டிவ் டேட்டாவா வந்திருக்கு, போன வாரம் வந்தது எல்லாமே. அண்ட் பார்க்க வேண்டியது இந்த வாரம் என்ன நடக்க போகுது. இந்த வாரமும் என்விடியோ, அதுக்கப்புறமா மெட்டா, சில ஏஐ ஸ்டாக்ஸ், இதை மட்டும் வச்சுட்டு யூஎஸ் மார்க்கெட் மேனேஜ் பண்ண போறாங்களான்றது பார்க்கணும். நம்ம ஊர்ல மண்டே இன்னைக்கு, சண்டே இன்னைக்கு பதவி இருக்கிறாங்க. ஈவினிங் 6 o'clock யார் யார் என்ன போர்ட்ஃபோலியோன்றது தெரிஞ்சிடும். பிரதமர் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க மிக மேசிவ் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரோன்றது. இந்த மேசிவ் ரிஃபார்ம்ஸ்ன்றது எப்படி எடுத்துட்டு வர போறாங்கன்றது தெரியாது. 1991, ரைட்? ஜூன் 4th, ஜூன் 24th, சாரி ஜூலை 24th, அதாவது மே மாசத்துல எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அப்போ நரசிம்மராவ் கவர்மெண்ட் ஜெயிச்சு வந்தாங்க. ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது,
மன்மோகன் சிங் அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகாங்க. ரிஃபார்ம்ஸ், அதாவது லைசன்ஸ் ராஜ், எதுக்காக இருந்தாலும் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி வாங்கி பண்ண வேண்டிய விஷயத்த வந்து டப்புன்னு எடுத்து விட்டாங்க. அப்போ வந்து ஒரு மேசிவ் ரேலி வந்துச்சு. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஜூலைலேருந்து மே எண்டுலேருந்தே வச்சுங்க ஒரு ரேலி வந்துச்சு. பட் ஜூலைல வந்து மேசிவ் ரேலி வந்துச்சு 1991. அண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது அந்த சார்ட் நான் போடுறேன். டில் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் ரேலி வந்துச்சு. ஆனால் அந்த இதுக்கப்புறமா ஒரு ஃபால் வந்து 2003, ரைட், 92 ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறமா 2003 தான் வந்து பிரேக் அவுட் ஆகுது. அந்த பீரியட் பூரா ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆச்சு. அந்த பிரேக் அவுட் தான் 2003 பிரேக் அவுட் தான் வந்து இப்பயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ 10 வருஷம் 9 வருஷம் கன்சாலிடேஷன் ஆச்சு. மறுபடியும் வந்து கேட்கலாம், இப்போ இந்தியாவில் வந்து ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்தால் அது மாதிரி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகுமான்னு கேட்டால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கன்சாலிடேஷன் முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு வந்து இயர் இது கன்சாலிடேஷன்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து அடுத்த ஒரு 3-4 மாசம் அந்த 23-24,000 அந்த ஜோன்ல வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறமா மேலே போச்சுன்னு சொன்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15,000-20,000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து தாங்கும். தாங்காத இது அப்படியே மேலே போச்சுன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரலி, ரைட், சார்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பற்றி பேசினாலும் தெரியும். நிறைய பேருக்கு தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியாது. சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு வந்துடலாம். மண்டே அன்னைக்கு என்ன நடக்கும் இதான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. மண்டே அன்னைக்கு நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி பற்றி நம்ம இந்த 4 இது நம்ம இன்னைக்கு பேசிடலாம். ஓகே, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பேசல. அண்ட் மண்டே அன்னைக்கு ஃபின் நிஃப்டி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபின் நிஃப்டியோட 75 மினிட்ஸ் சார்ட். இது வந்து மண்டேலேருந்து அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ 22,348 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 21,900 ஜோன்ல வந்து இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம். ரைட், நம்ம எதிர்பார்க்கறது மே சைட்ல வந்து 23,400 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா, இதான் வந்து லெவல்ஸ். ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சார்ட்ல எஜுகேஷன் பர்பஸ்க்கோசரம் நான் கொடுத்துருக்கிறேன். அண்ட் க்ளோஸ் டு அபவுட் 400 பாயிண்ட் டவுன் சைட்ல வந்து நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கிறேன். இது 75 மினிட்ஸ் சார்ட். மேபி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இது 400 பாயிண்ட் பெருசா இருக்குன்னு சொன்னால் 15 மினிட்ஸ் சார்ட்டை போட்டு நீங்க லோவர் சைட்ல வந்து கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் டைட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். பட் 400 பாயிண்ட் கூட இல்லாத நம்ம வந்து 1000 பாயிண்ட் பாக்குறது வந்து பேராசை. ரைட், மேல வந்து ஆல்மோஸ்ட் 1100 பாயிண்ட்ஸ் வந்து பக்கமா நான் வந்து டார்கெட் கொடுத்துருக்கிறேன். இது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து நம்ம மிட் கேப், மண்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி மிட் கேப்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயே வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதே கதை தான். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கு. 11,680, ரைட், இதான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 11,773 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான மே சைட் டார்கெட் அரௌண்ட் 12,030, ரைட். நம்பர் கொஞ்சம் கவனமா பாத்துங்க, 12,030. 12,000 லெவல்லே நீங்க வந்து எக்ஸிட் பண்ணுங்க. மேபி ஒரு ஸ்பைக் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். மறுபடியும் சொல்றேன், ரிவர்ஸ் ஆகலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 10th ஈவினிங் இல்லை 11th அன்னைக்கு அந்த இலக்கை அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மிட் கேப் வந்து மோஸ்ட் லைக்லி 12th அன்னைக்கு அச்சீவ் ஆகிறதுக்கான இலக்கு இருக்கு. நீங்க வந்து மண்டேயோட ஃபியூச்சர்ஸோ ஆப்ஷன்ஸோ நீங்க வந்து ட்ரேட் பண்றது அர்த்தம் கிடையாது. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி சூப்பர்வா இருக்கு. பேங்க் நிஃப்டி அண்ட் மினிமல் ஸ்டாப் லாஸ் இருக்கு. அண்ட் இலக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்து 49,930 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 49,400 பக்கமா நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் 450, 460 கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். பட் 450 இஸ் அ சேஃப் ஜோன். நல்லா கொஞ்சம் ஒரு குஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கமா நான் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கிறேன். பட் இலக்கு வந்து சூப்பர்பா இருக்கு. 52,270, ரைட், 52,270.
நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வந்து நீங்க சார்ட் போட்டு காட்டுறது வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, மொபைல்ல பாக்குறதுனால நம்பர்ஸ் சொல்லுங்கன்றது சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து நிஃப்டி. நிஃப்டி வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 23,339ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நான் சொல்றது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ். அண்ட் இதுக்கான ஸ்டாப் லாஸ் 23,200 லெவல்ல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 200 அண்ட் இதுக்கான இலக்கு வந்து 24,200 பக்கமா இலக்கு வச்சுக்கலாம். ரைட். அண்ட் பேங்க் நிஃப்டி மோஸ்ட் லைக்லி வந்து 11th ஈவினிங் அச்சீவ் ஆகலாம். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. மேபி டைம் வந்து ஒரு நாள் 2 நாள் இப்படி அப்படி இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 6 hours நீங்க வச்சீங்க. பட் மோஸ்ட் லைக்லி அது அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பார்த்து பண்ணுங்க. நாளைக்கு மண்டே நீக்கி ஒரு வொலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒரு லெவல் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமா மேபி, மறுபடியும் நான் யூஸ் பண்ற வேர்ட் மேபி, ஒரு கிராஷ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஜோஹோ மீட்டிங்ல ரைட் நவ் இப்போ வந்து அரௌண்ட் 5:50 ஆயிருக்கு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல ஜோஹோ மீட்டிங் ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்பயும் நீங்க பணம் கட்டலாம். அண்ட் அதுக்கான ரெக்கார்டிங் நாளை காலையில ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டினாலும் கட்டி நீங்க அப்பயே ஜாயின் பண்றதுனாலும் ஜாயின் பண்ணுங்க. வாங்க, அடுத்த வாரத்துல இருந்து மண்டேல இருந்து மோஸ்ட் லைக்லி மண்டேல இருந்து நம்ம 30 days சேலஞ்ச் பத்தி நம்ம பேசியிருந்தோம். நிச்சயமா நிறைய ஸ்டாக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, அதனால இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் இதோட நிப்பாட்டிக்கலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.